ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். குமரன் ஆனந்தி கிட்ட இப்போ அந்த ஹோட்டலில் பேசணும்னு சொல்லிட்டு கோட்டி சொன்னதுனால இப்போ அவங்களுக்குள்ளார பார்த்தா டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை நடக்குது. ஒரு கட்டத்தில் கோட்டி வந்து நான் தான் தப்பாக ஆனந்தியை காட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி குமரன்ட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆனந்தி குமரன்ட்ட கொஞ்சம் கோவமாக தான் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதா தூரத்தில் இருந்து வீரா பார்க்குறாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அப்படியே ஃபைனோக்குள்ளார் மாதிரிலாம் கண்ணில் கை வச்சு பார்த்துக்கிட்டு அப்படி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சமாதானம் ஆகி குமரனும் அதாவது கோட்டி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனந்தி அப்படியே சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த பொண்ணை பற்றி ஆனந்தியை பற்றி வந்து குமரன் வந்து கோட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லி முடிச்சுட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தோன்னா ஆனந்தி நடந்து வந்துட்டு இருக்கும்போது வீரா குறுக்கால வராங்க. வந்ததுக்கப்புறம் எப்பவும் போல் ரொம்ப ரூடாக அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தி வந்து உன்னோட பணம் கொடுத்துட்டேன், மிச்ச பணத்தை கொடுக்குறேன், அது வரைக்கும் அமைதியாக போயிடு, தானே சொல்லியிருக்கேன், தேவையில்லாமல் எனக்கு பிரச்சனை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணி அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க. வீராவும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஆனந்தி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா குணவதி வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நான் கூட ஏற்கனவே நீ சொல்லும்போது நான் கூட என்னமோ நினச்சேன், இப்போ பார்க்கறதுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்படி ஒரு மனுஷன் கூடயா நீ இருந்த, இது மாதிரிலாம் ஆள் இருந்திருந்தா நான் எழுதி வச்சுட்டு எப்போயே தற்கொலை பண்ணியிருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எழுதி வச்சிருக்கு டைரி அப்படி இப்படின்னு சொன்னமே தான் இப்போ ஆனந்திக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. வீட்டில் அம்மா பூஜை பண்ணணும், வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு சொன்னாங்களே, நம்ம டைரி எழுதி வச்சிருக்கோமே, அது அம்மா பார்த்தா என்ன ஆகும்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அதாவது வந்து குமரன் வந்து அவங்களோட பற்ற இருக்குல்ல, அந்த நெசவு பற்ற, அதுக்கு உள்ளார போகிறாங்க. கதவெல்லாம் மூடி இருக்கு. திறந்தமே மேலேருந்து பூவெல்லாம் கொட்டுது, கூட கொடியும் வராங்க. இது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, இன்பா தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்பாவை கூப்பிட்றாங்க. இன்பா வராங்க. இப்போ புதுசாக ஒரு கேரக்டரை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஏற்கனவே இன்பான்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னாங்களா, அதாவது குமரனை லவ் பண்ணுற மாதிரி அந்த கேரக்டர் உள்ளே வராங்க. இதுவும் பார்த்தா நீ நான் காதலில் மதுன்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்கள்ல, அதாவது ராகவ லவ் பண்ணிக்கிட்டு அந்த கேரக்டர் தான் இங்கே இன்பான்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட குரல் பார்த்தோம்னா அணுவோட குரல், அதுவும் பார்த்தோம்னா நீ நான் காதலில் அணுவோட குரல் இருக்குல்ல, அந்த குரல் தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னா எப்போ போல் லவ் பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஒரே பஞ்சு டேலாக்காக பேசிக்கிட்டு அது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த போட்டியில் கலந்துக்கணும், நம்ம 2 பேரும் அந்த போட்டியில் கலந்து அந்த பரிசு நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது டீ வாங்கிட்டு வர சொல்கிறாங்களா. திடீர்னு பார்த்தா வெளியில் போன கோட்டி அவசரமாக வந்து அந்த குஞ்சம் வச்ச பொண்ணை நான் பார்த்துட்டேன் வா அப்படின்னு சொல்லி அவசரமாக பார்த்தோம் அப்படின்னா குமரனை வெளியில் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை காட்டுறாங்க. இல்லைப்பா நான் அந்த பொண்ணை பின்னாடி பார்த்தேன், அந்த பொண்ணு இன்னும் நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பாங்க, இந்த பொண்ணு இல்லை அப்படின்னதுமே சரி நம்ம அந்த பொண்ணை அடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆனந்தி ரொம்ப பதட்டமாக வீட்டுக்குள்ளார வந்து டைரியை தேடுறாங்க. எங்கே தேடியும் ஒன்றும் கிடைக்கல. இப்போ தேடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து என்னாச்சு என்ன இதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி டைரி விஷயத்தை சொன்னமே, இன்னும் அந்த டைரியை நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்க, அப்பாவோட பழைய பேப்பர்லாம் இடைக்கு போடும்போது அந்த டைரியும் சேர்த்து போட்டேன், வேணுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்லி அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க. இப்போ அவங்க பக்கத்து வீட்டில் இருக்க முருகேஸ்வரின்னு ஒருத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா மாலதின்னு அவங்க அம்மா பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு நீ ரசம் கொடுத்த கிண்ணியில் கொஞ்சம் வடை போட்டு எடுத்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா அதை வாங்கி வைக்கிறாங்க. ஆனால் உண்மையாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த டைரி அவங்க அம்மா இடைக்கு போடலையாட்டிருக்கு. வீட்டில் அந்த பாப்பா இருப்பாங்களா, அந்த பாப்பா அவங்க அண்ணியோட பொண்ணு, அவங்க அண்ணன் பொண்ணு, அந்த பாப்பா பார்த்தோம்னா அந்த டைரியில் இருக்க பேஜை கிழிச்சு கப்பல் செஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதோட இன்ட்ரெஸ்ட்டாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.